குடியரசுத் தலைவர் மூலம் ஒன்றிய அரசு விளக்கம் கேட்டது. இந்நிலையில் இது தொடர்பான விசாரணை தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்த விசாரணையானது அரசியலமைப்பு அமர்வில் விசாரணைக்கு வர இருக்கிறது. இது பற்றிய கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் இணைகிறார். வணக்கம் சார். ஆளுநர் வழக்கில் ஜனாதிபதி விளக்கம் கேட்ட அந்த வழக்கு விசாரணையானது ஜூலை 22ஆம் தேதி நடக்க இருக்கிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார். உச்சநீதிமன்றமானது ஆளுநர்கள் இது போன்ற அவகாசத்திற்குள் முடிவெடுக்காமல் காலம் தாழ்த்துவதை கண்டித்துதான் உச்சநீதிமன்றமானது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை தமிழக அரசின் வழக்கில், தமிழ்நாடு அரசு பதிவு செய்த வழக்கில் வழங்கியிருந்தார்கள். அந்த தீர்ப்பில் விளக்கம் கேட்டுதான் குடியரசுத் தலைவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்தில் விளக்கம் கேட்டிருந்தார். உச்சநீதிமன்றமானது அந்த பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் எனப்படும் குடியரசுத் தலைவர் அனுப்பிய கடிதத்தை நேற்றைய தினம் வழக்காக பதிவு செய்திருந்தார்கள். நேற்றைய தினம் வழக்காக பதிவு செய்ததை தொடர்ந்து இன்றைய தினம் அந்த வழக்கை எப்போது விசாரணைக்கு வரும் என பட்டியலிட்டிருக்கிறார்கள். அதாவது ஜூலை 22ஆம் தேதி உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய், நீதிபதிகள் சூரியகாந்த், விக்ரம்நாத், நரசிம்மா, அதே போல சந்துர்கர் கொண்ட 5 நீதிபதி கொண்ட அரசியல் சாசன அமர்வு முன்பு இந்த வழக்கானது ஜூலை 22ஆம் தேதி காலை 10:30 மணி அளவில் விசாரணைக்கு வர இருக்கிறது. அன்றைய தினம் இந்த வழக்கு தொடர்பாக எந்தெந்த மாநில அரசிடம் விளக்கத்தை கேட்க வேண்டும், யாரோட வாதத்தை கேட்க வேண்டும் என்பது தொடர்பான முடிவெடுப்பார்கள் என்றுதான் தெரிகிறது. அன்றைய தினம் முழு விசாரணை நடைபெறுவதற்கான வாய்ப்பில்லை. அன்றைய தினம் உச்சநீதிமன்றமானது இந்த பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் தொடர்பாக பல்வேறு மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் வழங்கி அவர்களுடைய கருத்தை கேட்பார்கள். அதனைத் தொடர்ந்துதான் எந்தெந்த விவகாரத்தில் எப்போதெல்லாம் வாதத்தை வைக்க வேண்டும், யாரெல்லாம் வாதத்தை வைக்க வேண்டும் என்பது தொடர்பான அட்டவணை அன்றைய தினம் முடிவு செய்யப்பட்டு இந்த வழக்கானது மறுதேதிக்கு ஒத்தி வைக்கப்பட இருக்கிறது. ஆனால் மிக முக்கியமானதாக தமிழக முதலமைச்சர் அனைத்து எதிர்கட்சிகளுக்கும் ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதாவது இந்த வழக்கில் அனைத்து எதிர்கட்சிகளும் தங்களையும் இந்த வழக்குடன் இணைத்துக் கொண்டு ஆளுநர்கள் இதுபோன்ற எதேச்சையாக செயல்பட்டு வருவதை எதிர்த்து தங்களுடைய வாதத்தை உச்சநீதிமன்றத்தில் வைக்க வேண்டும். உச்சநீதிமன்றமானது ஒரு மசோதாவை 3 மாதத்திற்குள்ளாக ஆளுநர்கள் முடிவெடுக்க வேண்டும் என ஒரு காலவாசம் கொடுத்திருக்கிறார்கள். இது போன்ற ஒரு வெற்றியை நாம் இழந்துவிடக்கூடாது. எனவே அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்றாக இணைந்து இந்த வழக்கில் தங்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். நமக்கு கிடைத்த தகவலின்படி அனைத்து எதிர்கட்சிகளும், அதாவது காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களும், அதே போல கேரளாவை கம்யூனிஸ்ட் ஆளும் மாநிலமும், அதே போல மம்தா பானர்ஜி முதலமைச்சராக இருக்கும் மேற்கு வங்கம் உள்ளிட்ட அனைத்து எதிர்கட்சிகளும் இந்த வழக்கில் தங்களை இணைத்துக் கொள்ள தயாராக இருப்பதாகத்தான் தெரிகிறது. எனவே 22ஆம் தேதி உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் வழங்கும் போது அதனைத் தொடர்ந்து பல்வேறு மாநில அரசுகள் இந்த வழக்கில் தங்களை இணைத்துக் கொள்ள இருக்கிறார்கள். எனவே இந்த வழக்குக்கான முதல் விசாரணையானது ஜூலை 22ஆம் தேதி நடைபெற இருக்கிறது.